ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வர்த்தகம் பேசு சேனல். நான் உங்க கஜப்ரியா. யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ரிசெஷன் ஃபியர், ஜப்பான்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இஸ்ரேல் அண்ட் ஈரானோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குளோபல் கியூஸ்னாலையும் மார்க்கெட் வந்து அரௌண்ட் 7% வரைக்கும் கீழே விழுந்துச்சு. இது வந்து கிராஷா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கிராஷ்கான எந்த சிம்டம்ஸும் டெக்னிக்கலாக இல்லை. இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவே இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பேரிஷ் ஸ்டேட்ல இல்லை, கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு கொஞ்சம் சாப்பியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. இந்த வீடியோவில் அடுத்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூவ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற ட்ரேட் பிளான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது, எது பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்கு, என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே யூஎஸ் நியூஸ் அண்ட் அதர் குளோபல் கியூஸ்னால சடன் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்றது இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு ஃப்ரம் ஜூன்லேருந்து. நிஃப்டி வந்து பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே இருந்து தான் மேலே போயிட்டு 25,000 லெவல்ஸை ரீச் பண்ணிச்சு. பட் அந்த 25,000 லெவல் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கடைசி ஹையர் லோவர் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இந்த நியூஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகிட்டு இன்னும் ஒரு பெரிய ஃபாலை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு கேப் டவுன் ஆச்சு, தென் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்தோம்னா 2 லெவல்குள்ள ஸ்ட்ராங்காக ஸ்டக் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் ட்ரெண்ட் தான் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் அதர் இண்டைசர்ஸ் எல்லாம் இப்போ மேலே போகுமான்னு கேட்டால் இன்னும் ரெக்கவரி ஸ்டேஜுக்கும் வரல அண்ட் ஃபர்தர் ஃபால்கான சிம்டம்ஸும் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆயிருக்கு. ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இந்த லெவலில் மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆனால் அகெயின் கண்டிப்பாக 25,000 ரீச் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு இந்த லெவல் கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்தர் ஃபால்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 23,000 லெவல் வரைக்கும் இனிஷியலாக ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 23,000ம் பிரேக் ஆயிடுச்சுன்னா 21,000 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸ்ல இருக்கு. பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட் நமக்கு ரெக்கவரி நடக்குமா இல்லை ஃபர்தர் ஃபால் நடக்குமான்றது நம்ம டிசைட் பண்ணலாம். அப்படியே பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ சடன் ஃபால். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஜூனுக்கு முன்னாடி நல்ல ரேலி கொடுத்துருந்துச்சு. ஒரு நல்ல ரேலி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கடைசி ஹையர் லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்பவே மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஜூலை பீரியட்ல பார்த்தோம்னா எனக்கு கடைசி ஹையர் லோ பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு. இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுல இருந்தே ஃபால் ஸ்டார்டட். அதுல இருந்தே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பேரிஷ் சென்டிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அன்னிலேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் அகெயின் இப்போ வரைக்கும் பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்தது ஒரு அடிஷனல் திங் ஃபால் நடக்கிறதுக்கு. ஸோ அப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் பாருங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து இந்த நியூஸ் வந்த உடனே ஒரு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே நிஃப்டி மாதிரி ஒரு 2 லெவல்ஸ்குள்ள மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ ஹை அண்ட் லோ இதுக்குள்ள மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் சைடுவேஸ்ல தான் இருக்கு. இப்போ ரெக்கவரி நடக்குமா? நிஃப்டி மாதிரியே எனக்கு பேங்க் நிஃப்டிலையும் மேலே இந்த லெவல் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ரெக்கவரி நடந்து அடுத்தடுத்த லெவல்ஸ். இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு மேலேனா நெக்ஸ்ட் இட் வில் ரீச் 52,000. அதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா அகைன் ஆல் டைம் ஹை 53,000 ரேஞ்சுக்கு இது ரீச் ஆயிடும். இஃப் இன் கேஸ் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க 48,000 47,000 லெவல்ஸ் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இண்டைசஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ட்ரேட் பிளான் என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரேக் அவுட். மேலே பிரேக் ஆச்சுன்னா ரெக்கவரி, கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபால். அப்போ அது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது மண்டே அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம டிசிஷன் மேக் பண்ண முடியும். அதே போல அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பிக் பண்ணிருக்கோம்னு பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து பர்ஜர் பெயிண்ட்ஸ். பர்ஜர் பெயிண்ட்ஸ் ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இதுல கம்ப்ளீட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்ப நாளா ஒரு 5-4 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு ரெக்கவரி ஒரு ரிவர்சல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா பர்ஜர் பாயிண்ட்ஸ்லயும் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா மேலே போக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மேலே இருக்கிற லெவல்ஸ் தான் என்னோட டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2.
2. இஃப் இன் கேஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகல, இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்போ டெஃபினட்டா மார்க்கெட் கீழே விழும். கீழே விழுந்துச்சுன்னா இதுதான் என்னோட டார்கெட். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால இந்த ஸ்டாக் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் நம்ம ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு இதுல என்ன ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகிறதுனால இப்போ வரைக்குமே இதுல ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட் தான். இது பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் மாறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அடுத்து நம்ம பிக் பண்ணிருக்கிற ஸ்டாக் வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன். இதுவுமே சேம் செட்டப் தான். எனக்கு நல்ல ஒரு ஃபாலிங் டவு தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸா எனக்கு லோவர் ஹை அண்ட் லோவர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருந்தது. இப்போதான் ரீசெண்டாக அந்த கடைசி லோவர் ஹையை இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுனால இது வந்து புல்லிஷ் சைன்கான ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் பண்ணும். ஸோ இந்த வாரத்தில் ஒரு 348 rupees வரைக்கும் மேலே போகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா. இஃப் இன் கேஸ் இது சஸ்டெயின் ஆகல, எனக்கு சேம் டைம் இந்த சப்போர்ட் லெவலை எனக்கு கீழே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் ஃபால் ஆயிடும். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து அரௌண்ட் திஸ் லெவல் 294 rupees வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுல ட்ரெண்ட் வந்து டேர்னிங் புல்லிஷ். ஸோ இது சஸ்டெயின் ஆனால் டெஃபினட்டாக வி கேன் கோ ஃபார் லாங். நம்மளோட டார்கெட் டெக்னிக்கல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா இதுதான் நம்மளோட டார்கெட் லெவல். இஃப் இன் கேஸ் எனக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா வி கேன் இனிஷியேட் த ஷார்ட் பொசிஷன், பிகாஸ் ஃபர்தர் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ கீழே விழுந்துச்சுன்னா 295 தான் நம்மளோட டவுன் சைட் டார்கெட். நெக்ஸ்ட் நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் ஹேவல்ஸ் இந்தியா. ஹேவல்ஸ் ஏன் பிக் பண்ணோம்னா, ஐ சா அ ப்ரைஸ் கம்ப்ரெஷன். சூப்பரான ப்ரைஸ் கம்ப்ரெஷன் இங்கே இருக்கு. ஏன்னா எனக்கு லோவர் ஹையும் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹையர் லோவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கம்ப்ரெஸ் ஆயிருக்கு. டெஃபினட்டா நம்ம ஒரு பிளாஸ்ட்டை எதிர்பார்க்கலாம். பிளாஸ்ட் வந்து அப்பர் சைடா டவுன் சைடா அது தெரியாது. ஏன்னா இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது மேலே பிரேக் ஆகுமா கீழே பிரேக் ஆகுமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலே பிரேக் ஆனா ட்ரெண்ட் புல்லிஷ்னு அர்த்தம். இதுதான் நம்மளுடைய டார்கெட். இஃப் இன் கேஸ் கீழே பிரேக் ஆனா எனக்கு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும். ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ஜோன். கீழே இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுதான் டார்கெட். ஸோ பிரேக் அவுட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணணும். இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் வந்து எனக்கு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அப்போ ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அப்போ ட்ரெண்ட் கிளியரா இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல அப்படின்றது தான் மீனிங். அப்போ இது பிரேக் அவுட் ஆனாதான் அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா யாரு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பிக் பண்ணிருக்கிற ஸ்டாக் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸ் நான் பிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது கம்ப்ளீட் ரேஞ்ச்குள்ள இருக்கு. ஸோ ஒரு வாரமாகவே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு சப்போர்ட் லெவல்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் நான் ஒரு பிளாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ட்ரெண்டு தெரியுமா? டெஃபினட்டாக தெரியாது. ஏன்னா எனக்கு இதுலேயும் லோவர் ஹையும் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹையர் லோவும் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ட்ரெண்ட் வந்து சைடுவேஸ். இப்போதைக்கு இந்தியா சிமெண்ட்ஸும் சரி ஹேவல்ஸ் இந்தியாவும் சரி சைடுவேஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இது பிரேக் அவுட் ஆனாதான் அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கன்ஃபார்ம் ஆகும். மேலே பிரேக் ஆகுதா லாங் போகலாம், இதுதான் டார்கெட். இல்லை கீழே பிரேக் ஆகுதா ஷார்ட் பண்ணலாம், இதுதான் டார்கெட். ஸோ ரெண்டு சைட் டார்கெட்ஸும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். பிரேக் அவுட் வச்சு டிசைட் பண்ணிக்க போறோம். ஃபைனலாக நம்ம பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன்ஸ். டாடா கம்யூனிகேஷன் ஏன் பிக் பண்ணோம்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே சஸ்டெயின் ஆச்சு, இந்த லெவல் மேலே பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டா இதுதான் நம்மளோட டார்கெட். இல்லை எனக்கு இந்த ரெண்டு லெவல்குள்ளேயும் இப்போ மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணால் நல்லா மேலே போயிடும். இல்லை எனக்கு மறுபடியும் இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணிருச்சுன்னா நல்லா ஃபால் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுலயும் ரெண்டு சைட் டார்கெட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். பட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தா புல்லிஷ் ட்ரெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆயிடுச்சு, அதனால புல் சைட் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதுதான் அடுத்த வாரத்துக்கு நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற 5 ஸ்டாக்ஸ். இதோட லெவல்ஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் நீங்க மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. இந்த லெவல்ஸ் எப்படி பிரேக் ஆகுது, என்ன டைரக்ஷன் அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க.
இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இஃப் ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.